பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் என்று பழைய ஏற்பாடிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் பற்பல பாஷைகளை பேசும் வரத்தை குறித்து. 1 கொரிந்தியர் 12:10 கூறுவது போல, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை எங்களுடைய ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவி கூடாக உங்களுடைய ஊழியத்துக்காக தந்திருக்கின்றார். இந்த பற்பல பாஷைகளை பேசுகின்ற வரம் ஊழியத்துக்காகவே, முழுமையாக ஊழியத்துக்காகவே. நாங்கள் பார்த்தோம் முதலாவது எபிசோட்ல, எங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் ஊழியங்களுக்காக இந்த வரம் என்று சொல்லி. அதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டும் இந்த காரியங்கள் கூடாக கடந்து செல்வோம். எங்களுக்கு தெரியும் இந்த பற்பல பாஷைகளை பேசுதல் என்று நாங்கள் குறிப்பிடும் பொழுது மார்க்கு 16:17 அழகாக கூறுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. சோ பல பாஷைகளை பேசுதல். உதாரணத்துக்கு நாங்க ஒரு இடத்துல ஜபிக்க போனோம் என்று சொன்னா, அங்க எங்களுக்கு எங்களுடைய பாஷை தெரியாத, தமிழோ ஆங்கிலமோ தெரியாத ஒருவர் இருக்கும் பொழுது, ஒரு சைனீஸ் அல்லது ஒரு ஸ்பானிஷ் அல்லது ஒரு சிங்களீஷ் இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பாஷை கதை கேளாட்டி பரிசுத்த ஆவியானவர் உங்களை உதவி செய்து உங்களுக்கு உதவியுடன் அந்த தெரியாத பாஷைகளை பேசி மற்றவர்களை பக்தி விருத்திக்காக மட்டுமல்ல அவிசுவாசிகளை விசுவாசிக்கிறதுக்காக பாவிக்கப்படுகின்ற வரமாக இது கணிக்கப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது பற்பல பாஷைகளை பேசுகின்ற வரம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே பற்பல பாஷைகளை பேசுதலை பற்றி நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் பெந்தெகோஸ்து நாள் அன்று ஆவியானவரினால் மேல் அறையில் இருந்த சீஷர்கள் எல்லாரும் நிரப்பப்படும் பொழுது எங்களுக்கு தெரியும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது, எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் பேசினது ஒவ்வொரு பாஷைகள். தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரத்தை வாய்ச்சிட்டு கொண்டு போனீங்கன்னு சொன்னா 6ஆம் வசனத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடும். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயன் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே என்று சொல்லி அவ்விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டு விசுவாசத்திலே தொடக்கத்திலே ஆரம்பித்தார்கள், விசுவாசத்திலே ஊன்றினார்கள். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு விசுவாசத்தை தொடக்கினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பற்பல பாஷைகள் பேசுகின்ற வரம். சாட்சியாக நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பேச விரும்பினால், ஒருவர் ப்ரே பண்ணி கொண்டிருந்தாராம். ஒரு 4 பேர் 5 பேர் கூடியிருந்து ஒருவர் இங்கிலீஷ்ல ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இங்கிலீஷ்ல ப்ளே பண்ணக்குள்ள திடீரென்று பார்த்தா அவருக்கு நாக்கு பிறண்டு ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை தனக்குள்ள இருந்து வெளியில புறப்பட்டதாம். தான் வளமையாக கதைக்கிற பாஷையை விட வேறொரு பாஷை. அவர் ப்ரேயெல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு திடீரென்று அந்த பாஷை எல்லாம் கதைச்சு முடிஞ்ச பிறகு உடனே அதுல இருந்து ஒரு ஆள் சொன்னாராம், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய ஜென்ம பாஷை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஸ்பானிஷ் கதைப்பேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஸ்பானிஷ்ல எல்லாம் ப்ரே பண்ணுன. அவர் சொன்னாரா, எனக்கு ஸ்பானிஷ் தெரியாதுன்றாராம். பாருங்க, அந்த ஒரு நபர் விளங்கி கொள்வதற்காக ஆண்டவர் அந்த வரத்தை ஆப்பரேட் பண்ணி அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த தெரியாத ஒரு பாஷையை உங்களுக்கு கதைக்க வைக்கிறார். கடவுளுக்கு சோஸ்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை எங்களுக்கு ஊழிய பாதையிலே தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இப்பொழுது இந்த நாட்களிலே ஊழியம் என்பது உங்களோட வில்லேஜ்லேயோ உங்களோட வீட்டிலேயோ நடக்கிறது மட்டுமில்லை, இன்டர்நேஷனல். நாங்கள் வேற ஒரு நாடுகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். வேற ஒரு பாஷைகளை கதைத்தாதான் நாங்கள் இன்னொருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், இன்னொருக்கு ப்ரே பண்ண முடியும், இன்னொருவரை குணமாக்க முடியும், இன்னொருவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலே தொடக்க முடியும். இப்படி வரம் உங்களுக்கு ஆப்பரேட் பண்ணும்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை வைத்து இன்டர்நேஷனலி உங்களை பாவிக்க ஆசைப்படுகின்ற தேவனாயிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ
அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இப்படியான காரியத்தை செய்யறதுக்காக, சபைக்குள்ளே செய்கிறதுக்காக பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். சோ உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நாங்கள் முழுக்க வாக்கியம் சொன்னா அநேகமான இடங்களிலே இந்த அந்நிய பாஷைகளை பற்றியும் பற்பல பாஷைகளை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் இவ்வளவு நேரமும் கதைச்சு கொண்டிருந்தது பற்பல பாஷைகளை பற்றி. பாத்தீங்களா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த அந்நிய பாஷைகள் என்பது ஒரு ப்ளூரல் எழுதியிருக்கு. பாஷைகள், அநேக பாஷைகள். அந்நிய பாஷை என்று இல்லாம அந்நிய பாஷைகள் என்று எழுதியிருக்கு. ஸோ அந்த பாஷைகளை நீங்கள் சபைக்குள்ள பேசும் பொழுது என்ன நடக்குமாம்? ஒரு அவிசுவாசி பார்ப்பானாம், ஐயோ எப்படி எந்த பாஷை பேசுறானுவன். இது தேவனிடத்திலே இருந்து வந்த வரத்தின் ஒரு கிரியை என்பதை அவன் பார்த்து அவன் விசுவாசம் அடைவான். ஒரு அவிசுவாசிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிற ஒரு காரியமாக இது மாறுகின்றது. பவுல் அநேக பாஷையை பேசினார் என்பதற்கு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அழகாக எங்களுக்கு சில காரியங்களை சொல்லி தருகின்றது. அதை நான் வாசிப்பேமையானால், உங்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். அவர் நிறைய லாங்குவேஜ் கதைச்சார். என்னன்னு சொன்னா, அவர் ஊழியத்துக்காக அந்த நிறைய லாங்குவேஜ் தேவைப்பட்டது. அது நாங்கள் பழகி எழுதி படிச்சு வந்த காரியமா இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது எங்களுக்கு உதவி, இந்த வரத்தை தந்து வேற பாஷைகளை நாங்கள் கதைப்பதற்கு உதவுகின்ற ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு இங்கிலீஷ் நாங்கள் படிக்கணும்னு சொன்னால் சில போடுவாங்க 30 நாளில் நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்று. ஒரு நாளும் ஒருவனும் போடுறல்ல, ஒரு நிமிஷத்தில் ஆங்கிலத்தை கற்க முடியும் என்று போடவே மாட்டாங்க. ஆனா பரிசுத்தாவியானவர் போடுவார் அப்படி ஒரு அட்வர்ட். ஒரு நிமிஷத்திலே நான் உனக்கு ஆங்கிலம் மட்டுமல்ல, கிரேக்க மொழியல்ல, என்ன மொழியில் நான் உனக்கு கற்றுத்தருவேன், உன்னை இந்த ஊழியத்துக்கு நான் தெரிந்து கொண்டிருந்தாள் என்பதை பரிசுத்தாவியானவர் அழைக்கிற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா, பெந்தைக்கோஸ்து நாளன்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம், நிறைய கிரேக்கர்கள் வந்து வேற பாஷைகளை பேசினார்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 14ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அதுல நாங்கள் பார்க்க முடியும் எப்படின்னு சொன்னா, புறஜாதிகளின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அது ஒரு வரம். இந்த வரம்ன்றதை ஆப்ரேட் பண்ணும் பொழுது அந்த பற்பல பாஷையை கீழே தான் அது வருது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45, 46ஆம் வசனங்களிலே கூறப்பட்டது போல, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பாருங்க, எங்கள் மேலையும் ஆண்டவர் அந்த வரத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். புறஜாதிகள் மத்தியிலே அந்த வரம் ஆருக்கு என்று எழுதி இருக்கிறதோ, ஆறு அந்த ஊழிய பதையில போயிருக்கிறதோ, இட் டசன்ட் மேட்டர், அது புறஜாதி மத்தியிலும் அது வாய்க்க பண்ணுகிறது அவனாயிருக்கின்றார். சோ நீங்க இதை பார்த்துக்கொண்டு உங்களை யோசிக்கலாம், என்னடா இது பல்பல பாஷைகளை பற்றி கதைக்கிறாங்க, அந்நிய பாஷைகள் என்று இவர் சொல்றார், அப்ப நானும் நீங்களும் கதைக்கிற அந்த பாஷை என்ன என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த ஹோலி ஸ்பிரிட் தருகின்ற ஆவியின் வரங்களை குறித்து படிக்கும் பொழுது இந்த வரங்கள் ஊழியத்துக்கு என்று நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் எங்களுடன் அவருடைய அந்நிய பாஷையிலே கதைக்கு ஆசைப்படுகின்றார் என்பதை பார்த்தோம். நாங்க தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா, பற்பல பாஷைகளை பேசுதல் ஒரு வரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு தனிப்பட்ட ரீதியிலே நீங்களோட ரூம்ல பூட்டிக்கொண்டு ஆண்டவரோட பேசும் பொழுது, ஜபிக்கும் பொழுது ஒரு அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவீர்களானால் அது உங்களுடைய பக்தி விருத்திக்காக நீங்கள் செய்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது. அதுதான் பவுல் அநேகமான இடங்களை சொல்றார், அந்நிய பாஷையை பேசும் பொழுது சபையில கவனமாயிருங்கன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, சபையில இருக்கிற அவிசுவாசியானவன் வேறொரு லாங்குவேஜ், வேறொரு மொழி தெரிந்தவனா இருப்பானால் நீங்க பற்பலை பாஷைகளை பேசுற வரத்தை ஆப்ரேட் பண்ணி அவனுக்கு ஜபிக்கலாம், அவனுக்கு ஒரு பக்தி விருத்தியை உருவாக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு தெரியாத ஒரு லாங்குவேஜை நீங்க கதைப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு குளறுபடி, அங்க ஒரு ஒரு பைத்தியமான ஒரு நிலைமையை அந்த அவிசுவாசியை உணர்ந்து கொள்ளுவான். நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம்,
பற்பலை பாஷைகளை பேசுதல், வேற பாஷைகள்ல ஊழியங்கள் செய்தல், ஆவியானுடைய வரத்தை ஆப்ரேட் பண்ணி அந்த வேற மொழி தெரியாத ஆக்களுடன் சொல்லுதல் வரத்துக்குள்ள வருமானால், அப்ப நானும் நீங்களும் பேசுகின்ற அந்த தனித்துவமான அந்நிய பாஷை எப்படிப்பட்டது என்பதை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அப்ப அதை சபையில நான் பேசலாமா? அது என்ன மாதிரி? அதை பற்றி நிறைய காணொளிகள், நிறைய வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெரி சிம்பிள். அந்நிய பாஷை என்பது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவிலே நீங்கள் ஒரு ரூமை பூட்டிட்டு ஆண்டவரோட பேச போறீங்கன்னு சொன்னா, அதை நீங்கள் ஆண்டவரும் உங்களுக்குமான உறவிலே அதை மேம்படுத்த ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்போம். 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கின்றபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகின்றான். இல்ல முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், அந்நிய பாஷையில் பேசுறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்க ரூமை பூட்டிட்டு கதைக்கும் பொழுது நீங்க தேவனிடத்தை பேசுறீங்க. அது மட்டுமல்ல, அந்நிய பாஷையில் பேசுறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சோ ஒரு பக்தி விருத்திக்காக, ஒரு எடிபிகேஷனுக்காக பேசப்படுகின்ற ஒரு அந்நிய பாஷையாக நீங்களும் ஆண்டவருக்குமான உறவிலே நீங்கள் மேம்படுறதுக்காக தேவன் தருகிற ஒரு பாஷை. அதை நாங்கள் சபையிலே கதைத்து பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, பவுல் எழுதும் பொழுது கொரிந்து சபை, எங்களுக்கு தெரியும் கொரிந்து சபையை பற்றி. கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார், அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 16,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோടെ 5 வார்த்தைகளை பேசுவது எனக்கு அதிக விருப்பமா இருக்கும் என்று சொல்லி அவரை விருப்பத்தை அவர் எழுதுறார். அவர் சொல்றார், கதைக்கிறது பேசுறது இன்னொருவருக்கு விளங்குறதுக்காக நான் என்னுடைய பாஷையை உருவாக்குவேன், செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனத்தையும் நான் சேர்த்து வாசிப்பேன் என்று சொன்னா, யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அழகாக சொல்லுகின்றார், தனக்கும் தேவனுக்கும் பேச கடவன். சோ சபையில அந்நிய பாஷைகள் பேசணும் என்று சொன்னா, அந்நிய பாஷைகள் பேசலாம். அந்த அந்நிய பாஷைகள் எப்படி பேசணுமாம்? அந்த சபையின் பக்தி விருத்திக்காக. அந்நிய பாஷை பேசணும்னு சொன்னா உங்களுடைய பக்தி விருத்திக்காக. பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, திருப்பி அந்நிய பாஷையை பற்றி சில காரியங்களை பவுல் எழுதுகின்றார். யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்று சொல்லி ஒரு சபைக்கு அவர் எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்க பார்ப்போம்னு சொன்னா, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஆவியின் வரமாகிய பற்பல பாஷைகளை நாங்கள் பேசுவோமானால் அது சபையின் பக்தி விருத்திக்காக பேசப்படுகிற ஒரு காரியமா இருக்கின்றது. நாங்க அந்நிய பாஷையிலே ஆண்டவரோட பேசுவோமானால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இருக்கிற பக்தி விருத்திக்காக அது அமைக்கப்படுகின்றது. அந்த அந்நிய பாஷையை நாங்கள் சபையிலே பேசுவோமானால் அது மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு ஒரு வியாக்கியானம், அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறதாக பவுல் எழுதுகின்றார். ஸோ அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த பற்பல பாஷைகளை பேசுவது வரமாக கணிக்கப்படுகின்றது. அந்த வரத்திலே ஊழியங்கள் நடைபெறும்.
ஆண்டவர் ராஜ்யம் மகிழும், ஆண்டவர் ராஜ்யத்துக்குள் ஆத்மா சேர்க்கப்படும், பீப்புள் ஆக்கள் ரட்சிப்படைவார்கள். சோ அப்படி ஒரு ஊழிய பாதையிலே இந்த பற்பல பாஷைகளை பேசுகின்ற வரம் அமைகின்றது. ஆண்டவராகிய இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை இரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றோமானால் இந்த அந்நிய பாஷை அநேக பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏண்டா ஆண்டவர் உங்களோட உறவாடுவதற்கு ஆசைப்படுகின்றார். சில வேளைகளில் நாங்கள் அந்த ஆவியிலே ஜபிக்கும் பொழுது அந்த பாஷை எங்களுக்கு மிகவும் அதிகமாக உதவுகிறதா இருக்குது. எங்களுக்கு தெரியும், அந்நிய பாஷையில நான் கதைக்கணும் என்று சொன்னா ஒருத்தரும் அதை உங்களுக்கு சொல்லி தரையலாது. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவர் சொல்லித்தர விஷயம், எந்த மனுஷனும் சொல்லி தரையலாம். அது பரிசுத்த ஆவியானவர் சொல்லித்தர விஷயம். ஆவியிலே ஜபிக்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். அப்படி ஜபிக்க 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 ஒவ்வொரு நாளும் நாங்கள் காதுவை பூட்டிக் கொண்டு ஜபிக்கும் பொழுது இந்த அந்நிய பாஷை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக சிறப்பு தேர்ச்சியான ஒரு மொழியாக நீங்கள் அதை மாறிக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும், ஒரு மொழியை படிக்கிறதுக்கு இன்றைக்கு படிக்கலாம் நாங்கள் ஒரு மொழியை, ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக நாங்கள் அதை கேளாது. எப்படியும் ஒரு 30 நாள் 40 நாள் எடுத்தோன்னே ஒரு அளவும் அதைப்போம். ஒரு 4-5 வருஷம் போன பிறகு தான் சில வேளையில் நாங்கள் ஃப்ளூவெண்ட்டாக கதைப்போம். ஸோ எவ்வளோ அதிகமாக நாங்கள் அந்த பாஷையை கதைக்கிறோமோ, எங்களோட சூழ்நிலைகள் அந்த பாஷையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் பொழுதுதான் அந்த பாஷையை நாங்கள் மேம்பட சிறப்பாக கதைக்க முடியும். அந்நிய பாஷையும் அப்படித்தான் கிறிஸ்தவருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கும் உங்களுக்குமான ஆவியிலே கதைக்கிற ஒரு விஷயம். அதுல நீங்க ஆவியிலே கதைக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஆண்டவரே நான் உங்களோட என்ன கதைக்கிறேன் என்பதை என் மனசிலே சொல்லித்தாங்க என்று சொல்லி. ஏனென்று சொன்னா கருத்தாய் ஜபிக்கும்படி பவுல் சொல்லுகின்றார். ஸோ நீங்க ஜபிக்கும் பொழுது, ஆவியிலே ஜபிக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷைக்குரிய அர்த்தத்தையும் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகின்ற தேவனாயிருக்கின்றார். பற்பலை பாஷைகளை பேசுற வரம் ஒரு சபையிலே பக்தி விருத்தியை உண்டாக்குற ஒரு வரமாக, ஊழிய பாதைகளிலே தேவைப்படுகின்ற எல்லா ஜனங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வர கூடிய ஒரு வரமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது அவிசுவாசிகள் மத்தியிலே வைக்கப்படுகின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் அந்நிய பாஷை என்பது உங்களுக்கும் தேவனுக்குமாக தேவனோடு பேசுகின்ற பாஷையாக இருக்கின்றது. அந்த பாஷை உங்களுடைய பக்தி விருத்திக்காக நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவிக்க வேண்டிய ஒரு பாஷையாக இருக்கின்றது. இதை தவிர 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது. பவுல் எழுதுகின்றார், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்று சொல்லி அவர் அந்த வசனத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். சோ இதை வாசிக்கும் பொழுது ஒரு தூதர் பாஷை என்ற ஒரு விஷயம் இருந்ததாகவே இருக்கின்றது. அவர் இந்த வசனங்களை சிலாக்கள் சொல்லுவாங்க மிகப்படுத்தி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி, எக்ஸாஜுரேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி. எப்படி எழுதியிருந்தாலும் இப்படி ஒரு தூதர் பாசை இருக்கவே இருக்கிறன்ற வடிவாத்தான் பவுல் இங்க எழுதியிருக்கிறார். நீங்க தூதர் பாசை பேச போறீங்களா? பேசுறது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. இயேசுவினுடைய நாமத்தினாலே எல்லாம் செய்ய, எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் வல்லமை உண்டு. பவர், வல்லமை தாரது எங்களுடைய தேவன். கதைக்க போறீங்களா? முழங்கால் படிட்டு ஆண்டவரோட பேசுங்க. கதைக்க போறீங்களா? ஆண்டவரே இப்படி ஒன்று இருக்கு, ஆண்டவரே கதைக்கோடு கேளுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அந்த பாஷையை தந்து அவர் உங்களுக்கு ஊழியத்துக்குள்ள நகத்தோடும் அல்லது உங்களுக்கு ஒரு காரியத்தை அவருடைய ராஜ்யமாக செய்யணும்னு சொன்னா நிச்சயமாக அதை செய்ய ஆவலாயிருக்கின்றார். ஸோ அந்நிய பாஷை என்பது, பற்பல பாஷைகளை பேசுவது என்பது, தூதர்கள் பாஷை பேசுவது என்பதை குறித்து இன்றைய காணொலியில் பார்த்தோம். அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.